ஷப்பாடியோ இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏண்டா குமாரி, என் கூட வெளியே போனா வேலை இருக்கு அவசரமா போன்னு சொல்லி என்ன அங்க அவ்வளவு நேரம் பாடா படுத்துட்டு இங்க வந்து படுத்து கிடக்குவா? ஏதோ முக்கியமான வேலை சொன்னியடா, போலியா? ஏமா ஏமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அங்க இருந்து சீக்கிரமா கிளம்புறதுக்காண்டி நான் அப்படி சொன்னேன். மத்தபடி எனக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்ல பாத்துக்கிட்டீங்க. அட பாவி, ஏன்டா அப்படி சொன்னே? என் அண்ணன் மக்க வீட்டுக்கு தானே போயிருக்கான். அங்க இருக்கிறதுக்கு உனக்கு 5 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ள உனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கா? சொல்லு பாப்பா. ஏமா என்னதான் இருந்தாலும் அடுத்த வீட்டுல எனக்கு செட் ஆகுது பாத்துக்க. நம்ம வீடுலயே எப்பவுமே நமக்கு நிறந்துரும் அம்பட்டியா. மத்தவங்க வீட்டுக்குலாம் போனா 10 நிமிஷம் கூட இருக்க பிடிக்கல, அவங்களை பார்த்து பேசவும் பிடிக்கல. அதனாலதான் பட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். போதா குறைக்க அவங்க வேற சாப்பிடுன்னு சொல்றாங்க. என்னதான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பாடு இருந்தாலும் எனக்கு சாப்பிடறதுக்கே முடியல பாத்துக்கிடுங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஊர்ல இருந்து வந்திருக்காவளே, சாப்பிடாம எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு ஹோட்டல்ல கொண்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவோ. பிரியாணி உனக்கு அம்பட்டு பிடிக்கும் தானே? ஏன் சாப்பிட வேண்டியதானே? அதான் சொன்னேமா, அதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்துச்சு. சாப்பிடவே தோண மாட்டேங்குது. பசி எடுத்தாலும் சாப்பிட தோணல. நான் என்ன பண்ண முடியும்? பழைய கஞ்சியா இருந்தாலும் நம்ம வீட்டுல குடிச்சுட்டு படுத்து தூங்கினது நிம்மதியா இருக்கு. என்னமாட்டா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. ஒரு 10 நிமிஷம் இருந்து மாதிரி குழந்தைகிட்ட பேசிட்டு வந்துருப்போம்ல. அந்த புள்ளிக்கு மனசு கொஞ்சம் எதமா இருந்திருக்கும். பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவுக்கு சொந்த பந்தம் இருக்காங்க, நமக்கு அத்தை இருக்காங்க, அத்தை மகன் இருக்காங்க அப்படின்ற நினைப்பு அந்த புள்ளுக்குள்ள இருந்திருக்கும்ல. நீ என்னடா சாப்பிட்டது கையை கழுவிட்டு அந்த ஈரம் கூட கையை காயல, உடனே வந்து கிளம்பி வான்னு சொல்லி என்ன கூட்டி வந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவ செஞ்சு கேவலமான வேலை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவளை பத்தி இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஏமா விடுங்கம்மா, அதான் வீட்டுக்கு வந்துச்சுல, இன்னும் என்ன அதையே பேசிக்கிட்டு? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பைக்ல வந்து நான் போய் படுக்கிறேன். அத்தை வாமா பச்சைக்கிளி, சாப்பிட்டியா? சாப்பிட்டாத்த எத்தனையோ முறை நான் வேண்டாம்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சின்ன பொண்ணு கேட்கற மாதிரி இல்லை, சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டா பார்த்துக்கிடுங்க. அவங்க வீட்டில் இன்னைக்கு களியும் கருவாட்டு குழம்பு செஞ்சிருந்தாவளா, கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லி என்னை சாப்பிட வச்சு அனுப்பிவிட்டா. நீங்கள் சாப்பிட்டீங்களாத்த? நாங்களும் சாப்பிட்டோம்ல. வேண்டாம்னு சொன்னா அவங்க கேட்கற மாதிரி இல்லை. சாப்பிட செய்ய நேரமாக ஒன்று ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க, அதை சாப்பிட்டு வந்தோம். அப்படியா? சரி அத்தை, போன வேலை நல்லபடியாக முடிச்சிச்சா? மதி குழந்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லத்த, நான் வரும்போது ஏதோ யோசனை என்ன மாதிரி இருந்துச்சு, அதை கேட்டேன். அதுவா? ஆமா ஆமா, அவங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு பார்க்கையில எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி கிடந்துச்சு. அதான் அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அடே நல்லவனே, என்னட்டா உறக்க வருது, உறங்க போறேன்னு சொல்லி உள்ள ஓடனவா திரும்பி வந்துட்டு என்னாச்சு? இல்லம்மா, பச்சைக்கிளி கொலை கட்டுச்சா, அதை பார்க்க வந்தேன். அது சரி, 10 நிமிஷம் கூட உன்ன பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியாதா? அம்மா நீங்க வேற சும்மா இருக்குமா? என்ன பச்சைக்கிளி, ஆச்சி எப்படி இருக்காங்க? பாத்தியா, பேசுனியா? எங்கங்க ஆச்சி வீட்டுல இல்ல பாத்துக்கிடுங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாவலாம். அப்படியா? ஆமாங்க, ஆச்சி ஊருக்கு போய் 2 நாள் ஆகுதான். நான் கூட ஆச்சி வீட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஆச்சி வீட்டுல இல்லவே இல்லை. அப்புறம் சின்ன பொண்ணையும் அவ குழந்தைய மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் பாத்துக்கிடுங்க. நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க எனக்கு தெரியும், அதனாலதான் நானும் வந்துட்டேன். அவ அங்கேயே தூங்குன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு சாயங்காலமா போலான்னு சொன்னா, நான் தான் கேட்கல. நீங்க எப்படி வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் வந்துட்டேன். ஆமா, அத்தை எதுவும் சொன்னாவளே, அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்ததா? அந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துற? அவ்வளவு அவ திமுறும். அடே குமாரே, ஏன்டா அப்படி பேசுதே? பின்ன என்னமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு மணியை பார்க்கணும்னு சொன்னா கையில கடிகார கட்டியிருந்தா பாருங்க, இல்லாட்டி சோத்துல மாட்டிருந்தா பாருங்கன்னு சொல்லுதா? கோவமா வராதா? ஏழை கூடமான பேச்சு. அவளுக்கும் அவ பேசுற பேச்சுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. அடே அது சின்ன பிள்ளடா, துடுக்குத்தனமா பேசுது. அது இப்போ இப்படி சிடிச்சு மூஞ்சி காட்டுறீங்க. என்ன சேத்த, ஏன் இவர் இப்படி கோவப்படுதாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஒரு சாதாரண விஷயம் தான், அதை இவன் பெருசுப்படுத்துறான். சும்மா அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம அங்க இருந்து வந்தாச்சுல, அதோட அந்த பேச்சு விட்டுருக்க. பச்சைக்கிளி நீ வா, கையடா இருக்கு எனக்கு வேற தூங்கணும், தூக்கம் வந்து பாத்துக்க. வா முதல்ல போய் தூங்குவோம். ஆமா ஆமா, நீ போய் தூங்குமா, நான் கூட சாப்பிட்டது கொஞ்சம் அசதியா இருக்கு. அப்படியே சத்தனா இந்த சோபால படுக்க. சரி அத்த. அந்த பொண்ணை பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க கேட்ட அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க சொந்தத்துல நமக்கு யாரும் தெரியாதே. யாரா இருக்கும் அந்த பொண்ணு? ஒருவேளை நமக்கு தான் வீணா எப்படி கற்பனை வருதோ? இருந்தாலும் நல்ல துருன்னு பேசுதா. மறி குழந்தை அமைதியா கிடக்கா, ஆனா இந்த பொண்ணு மத்தவங்களே எதிர்த்து பேசுவா போல இருக்கே. அப்படியே மறி குழந்தைக்கு ஆப்போசிட்டா கிடக்காளே. அம்மா அம்மா, தெருல கவினி என்ன வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டவா? அம்மா தூக்குமா தூக்குமா. ஏண்டா அடுப்பாட்டை என்ன பலகாரம் சுட்டுட்டு கிடக்கையில இங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு கிடக்குவா? இங்க வந்து தூக்குன்னு சொல்லிட்டு கிடக்க. அடுப்பண்டெல்லாம் வேலை செய்யும்போது வரக்கூடாதுன்னு அம்மா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சரி சரி, அழுவ கூடாது, அமைதியா உட்காந்து சரியா? அம்மா உன்னை நம்பிட்டு மேல தூக்கி உட்காந்துக்கிற பாத்துக்க. சட்டு புட்டுன்னு கீழே குதிக்கிறதோ இல்ல நகண்டு வரதோ இருக்க கூடாது பாத்துக்க. இங்க அவர் கவினே, இங்கனே அமைதியா உட்காந்து சரியா? நீ பாட்டுக்கு நகண்டு வரதோ இல்ல கீழே குதிக்கிறதோ இருக்க கூடாது பாத்துக்க. அம்மா வேலை செய்யணும்ல. சரிமா? அம்மா பாட்டி வந்துட்டியா பள்ளி கொடுத்து விட்டு? அம்மா வடிய செய்றீங்க, வாசனை வாசல் வரைக்கும் வருது. ஏற்கனவே கொலை பசில வந்து பாத்துக்கிட்டீங்க. நீங்க வடை சுடுறத பார்த்து இன்னும் எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் வடைய கொடுங்கம்மா. ஏடி உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், பள்ளிக்கூடத்துல வந்த உடனே யூனிஃபார்ம் மாத்தினா கை கால் முகலாம் கழுவுனா அப்புறம் தான் சமையல் கட்டுல வரணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? இது என்னடி புது பழக்கமா இருக்கு? போட்டி முதல்ல போய் துணியை மாத்திட்டு முகம் காலெல்லாம் கையிட்டு வா.
ஏம்மா இது ஏற்கனவே நான் பசியில வந்த பாத்துக்க. வாசல்ல வரும்போது நீ எண்ணெயில வடை சுடுற வாசனை வந்துச்சு. நம்ம வீட்ல தான் சின்ன செய்ய மாட்டியே சந்தேகத்துல வந்து பார்த்தா நீ வடை செஞ்சுட்டு இருக்க. என்னைக்கு இல்லாத அதிசயமா நீ வடை செய்து பார்த்துட்டு எனக்கு வாயில இருந்து எச்சியா வருது பாத்துக்க. வாசியா இருக்கு, ஒரு வடையை கொடுமா, சாப்பிட்டுட்டே போய் முகம் கழுவிட்டு வரேன். கேட்டி நீ அடி வாங்க பாத்துக்க. முதல்ல நான் சொன்ன வேலை முடி, அப்பதான் நான் உனக்கு சோறு போடுவேன். இதெல்லாம் ரொம்ப வாவரு. அங்கங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே வாசல் வரைக்கும் நின்று பிள்ளைங்களாம் வர வைக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ன வந்ததும் வராதுமா எப்ப பார்த்தாலும் எரிச்சு கொட்டிட்டு கிடக்கீங்க. சரி கவின் பையா, நீ என்னடா அடுப்பு மேல உட்கார்ந்து கிடக்க? அண்ணா வாயா போடி. என்னது போடியா? ஆளே அவனே பாரு, பொடி பையன் சைக்கிள் வந்துக்கிட்டு என்னைய போடின்னு சொல்றா. யாட்டி வந்தது வராதுமா அவன்கிட்ட சண்டை இழுக்கிறவா? அவன் தாண்டி வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்றான்னு நான் தூக்கி மேல உட்கார வச்சேன். அவன் பாட்டுக்கு சைலண்டா தான் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட நீ பெருக்கு சண்டைக்கு போற? முதல்ல நான் சொன்ன வேலையை போய் செய்ய போ. ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிக்க. ஒரு வடையை கேட்டதுக்கு வாயில வரதெல்லாம் திட்ட வேண்டியது. கேட்டி ஒரு வடை என்ன 9 வடை கூட தின்னு. முதல்ல நான் சொன்ன வேலையை ஒழுங்கு போய் முடி போ. போறேன், போய் தொலைறேன். கத்திக்கிட்டு பேசுறதுக்கு அப்புறம் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் என்னன்னு தெரியல, ஆனா ரெக்க கட்டி பறக்கிற மாதிரிலாம் இருக்கு. மதி குழந்தை சொல்லுங்க. உன்னைய அம்மா கூப்பிட்டாங்க பாரு. அப்படியா? சரிங்க, இந்தாங்க பால், உங்களுக்கு தான் குடிக்க கொண்டாந்தேன். பாலா? எனக்கான கேட்கவே இல்லையே. என்ன இந்த நேரத்துக்கு? அத்தை தான் குடிக்க சொன்னாங்க, நீங்க ஒழுங்கா சாப்பிடலையாமே, அதான் உங்ககிட்ட இதை குடிக்க சொன்னாங்க. சரி, என்ன என்னைக்கிழமை இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்தனால அவங்களை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டியோ? ஆமா இருக்கத பண்ணி, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆளு அவங்க தானே இப்போதைக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த உலகத்துல எனக்குன்னு எதுவுமே நிலையா நினைச்சது இல்ல. எங்க அம்மா உன்ன பிறந்த கொஞ்ச நாளே இறந்து போயிட்டாங்க. இந்த எங்க அப்பா எனக்குன்னு ஒரே ஒரு உறவா இருந்தவர். இப்ப எங்க போனாரு என்ன ஆனாரு எதுவுமே தெரியல. உங்ககிட்ட தாத்தா கிட்ட சொன்னதான் மிச்சம். இது வரைக்கும் அவரை பத்தி எந்த தகவல் இல்லை, நீங்களும் எதுவுமே சொல்லல. இப்போ இதுக்கு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரு இருக்கா? யாரும் இல்லாத அனாதையா தானே நான் இருக்கேன். அதான் எங்க அத்தை வந்து போனது எனக்குள்ள ஏதோ எங்க அப்பா அம்மாவும் எனக்கு மறுபடியும் ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் சந்தோஷமா இருந்தேன். ஏன் அப்படி சொல்ற மாதிரி குழந்தை? உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் சொல்ற? நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. என்னதான் நம்மள சுத்தி 1000 பேர் இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி வருமா? அது என்னமோ உண்மைதான். எங்க அப்பா பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலையாங்க. அது அது தேடிட்டு தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதோ அதான சொல்லி கடைசியில ஒரு வருஷமே முடிச்சிரு போல இருக்கு. எங்க அப்பா கிடைச்ச படா இல்ல. அது சரி, உங்களையும் குத்து சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஊர்ல இருக்கு. எங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியலையே. எங்கேயோ ஒரு உலகத்துல நல்லபடியா அவர் இருந்தா அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் உங்க அப்பா நல்லா தான் இருப்பாரு. அவரை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை ஏன் அம்மா வர சொன்னாங்க? முதல்ல என்னன்னு போய் அங்க போய் விசாரி. தேவையில்லாம கண்டினியூ போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. புரிஞ்சுட்டியா? போ. என்னவோ எங்க அத்தை வந்து பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி நாள நானும் அவங்க மேல கோவமா இருந்தேன். ஏன் சண்டை கூட போட்டிருக்கேன். ஆனா அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என் மேல பாசம் வச்சு நீ இவ்வளவு நேரம் பார்க்க வந்திருக்காங்க. அதை நினைக்கும் போது நான் பேசுறதுல எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் மாதிரி. இங்க பாரு, என்னைய நீ ஒரு மனுஷனா பார்க்கனாலும் பரவாயில்ல, புருஷனா பார்க்கனாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டா பார்த்து உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லு. நான் எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா நீ இது வரைக்கும் என்னை அப்படி பார்த்தது இல்லைன்னு எனக்கு இப்பதானே புரியுது. போதும், நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்ல. நான் எல்லாரும் கூடயும் பொதுவா தான் பழகுறேன். ஆனா உங்களுக்கு தான் என்னமோ என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. என்னது இவ இப்ப என்ன சொல்லிட்டு போறா? இவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதா? நான் எப்ப அப்ப சொன்னேன்? இல்ல என் காதுக்கு தான் அப்படி கேட்டுச்சா? சரி, எப்படி திரும்பி இந்த ரூமுக்கு தானே வரணும். வந்த உடனே கேட்டுக்கிடுவோம்.